வணக்கம் நண்பர்களே. இயற்கை மருத்துவத்தில் பப்பாளி இலைகள் ஒரு அற்புதமான வைத்தியம் என்பதை உங்களுக்கு தெரியுமா? இன்று இந்த வீடியோவில் பப்பாளி இலை டீ எப்படி பல நோய்களுக்கு இயற்கையான மருந்தாக செயல்படுகிறது என்பதை பார்க்க போகிறோம். நம் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்களே உடனே லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதலாவது டெங்கு காய்ச்சல். டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலை தேநீர் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இது பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்வதோடு உடல் பலவீனத்தையும் குறித்து விரைவாக குணமடைய உதவுகிறது. இரண்டாவது மலேரியா. மலேரியா காய்ச்சலுக்கான ஒரு பாரம்பரிய மருந்தாக பப்பாளி இலைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் உள்ள பைட்டோகெமிக்கல்ஸ் மலேரியா பாரசைட் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுகின்றன. மூன்றாவது சர்க்கரை நோய். பப்பாளி இலைகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் பண்பு கொண்டவை. எனவே அதை டீயாக குடிப்பது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல பலனை தரும். நான்காவது கல்லீரல் பிரச்சனைகள். பப்பாளி இலை கல்லீரலை சுத்தப்படுத்தும். இது கல்லீரலில் சேரும் நச்சுப் பொருட்களை நீக்கி கொழுப்பு, கல்லீரல் மற்றும் மஞ்சள் காமாலை போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது. ஐந்தாவது மூட்டுவலி மற்றும் வீக்கம். பப்பாளி இலைகளில் காணப்படும் எதிர் வீக்க பண்புகள் மூட்டு வலிவீக்கம், மூட்டுவாதம் போன்றவற்றை குறைக்க உதவுகின்றன. ஆறாவது புற்றுநோய் தடுப்பு. பப்பாளி இலைகளில் உள்ள ஆக்சிஜன் செலுத்திகள் உடலில் உள்ள கட்டுரா மூலக்கூறுகளுடன் போராடி புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கும். சில ஆய்வுகள் பப்பாளி இலை சாரத்திறன் புற்றுநோய் சிகிச்சையில் பயனுள்ளதாக இருக்கக்கூடும் என கூறுகின்றன. பப்பாளி இலை தேநீர் தயாரிக்க முதலில் பப்பாளி இலைகளை நன்கு சுத்தம் செய்து சிறிய துண்டுகளாக நறுக்கவும். பின்னர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து அதில் நறுக்கிய இலைகளை சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்கவும். கொதித்த வடிநீரை வடிகட்டி எடுத்து சற்று வெதுவெதுப்பாக இருக்கும்போது அருந்தவும். சுவைக்காக விருப்பப்படி தேன் அல்லது எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். நண்பர்களே, பப்பாளி இலை தேநீர் ஒரு இயற்கை மருத்துவமாகுமானால் அதிக அளவில் அருந்தக்கூடாது. மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும்.